அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி டிவியில் போகுது. அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தம் இல்லாமல் போயிடுது, இதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா காமம் சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை யாரையும் ஏமாற்றாமல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நடந்துக்கூடிய ஒரு கேரக்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் கொஞ்சம் நிம்மதியாக போகும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காது. இந்த ரெண்டு விஷயத்துலேயும், காமத்துலேயும் சரி ஏமாத்துறதுலேயும் சரி, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இறக்க போகிற அந்த தருணத்தில் உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்டே சாகடிச்சிடும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, ஒரு 65 வயசுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனைவிக்கு பண்ணக்கூடிய துரோகமோ இல்லை கணவனுக்கு பண்ணக்கூடிய துரோகமோ உங்களை ரொம்ப நோகடிக்க வச்சிடும். இன்றைக்கி இளைய சமுதாயத்தினர் குடிக்கிறதோ, ஆண்களும் சரி பெண்களும் சரி, குடிக்கிறதோ இல்லைனா நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதோ, பைக்கில் ஊர் சுற்றுறதோ, கட்டி பிடிச்சிட்டு பொது இடங்களில் தப்பு பண்ணுறதோ, இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, 60 வயசுக்கு மேலே, அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு அன்பை கொடுக்கறதுக்கான ஒரு உறவு நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கி நீங்கள் டிசிப்ளைனாக இருந்து உங்களோட லைஃப் லீட் பண்ணீங்க அப்படின்னா, 60 வயசுக்கு மேலேயும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வயசு, உங்களுடைய இளமை, உங்களுடைய உடல் சக்தி, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வரும். இது இப்போ தெரியாது, ஏன்னா இப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 60 வயசு ஆகும்போது இன்றைக்கி அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபீல் வரும். சரி, நம்ம ஊருக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மையில் போய் காமம் சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய வாழ்க்கையை தவற விடுறவங்களுக்கான கிரக அமைப்புகள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். வழக்கம் போல் இது பொதுவாக சொல்கிறது தான். இது அப்படியே படிச்சுட்டு போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது, இல்லை உங்கள் மனைவியோட ஜாதகத்தில் இருக்குது, இல்லை உங்கள் நண்பர்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு டிசைட் பண்ணக்கூடாது. இது சுப கிரகங்கள் பார்வை பொறுத்து, அவங்க பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புண்ணியங்களை பொறுத்து நிச்சயம் பலன் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பலன் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இது மற்றவங்களுக்கு நீங்கள் பார்க்காம உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து காமம் சார்ந்த விஷயங்களில், தவறான உறவு முறைகளில் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக மட்டும்தான் இந்த கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் இது இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, இல்லைன்னா அதுக்கான நடக்கிறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு தோணுது, இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கான பாவங்கள் கொஞ்சம் குறைஞ்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடுத்த ஜென்மத்திலேயாவது வாழ்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். சரி, இப்போ கிரக அமைப்புகள் சொல்லிடுறேன். பொதுவாக லக்னத்தில் ராகு கேது இருந்து 3வது வீட்டில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு திருமணத்திற்கு முன்பே தங்களுடைய கற்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகளும் இருந்தது அப்படின்னா ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் செவ்வாய் இது ரெண்டுமே சேர்ந்திருந்தது அப்படின்னா, அதிகப்படியான ஒரு காம எண்ணத்தை கொடுத்து உங்களை தப்பு பண்ண வைக்க தூண்டும். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க
கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது காம எண்ணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய்ங்கிறது முரட்டுத்தனம், போலீஸ் ஸ்டேஷன், வெட்டுக்குத்து, இந்த அமைப்புகளை தரக்கூடிய கிரகம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது காம எண்ணத்தினால வேறொரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வகையிலையோ வெட்டுக்குத்தாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லைன்னா காம எண்ணங்கள் அடக்க முடியாமல் வேறொரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டு அது உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தெரிந்து அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி சனி சுக்கிரன் இவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து வேலையை குறிக்கும். வேலையை நீங்கள் செய்ய போகிற வேலை, நீங்கள் செய்ய போகிற வேலை பார்க்குற இடம், அது சம்மந்தமான அந்த ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. இதில் சுக்கிரன் அப்படிங்கும்போது வேலை பார்க்குற இடத்துல தப்பு பண்ணுறதுக்கோ இல்லை வேலைக்காரங்களோட தப்பு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். ஸோ இந்த கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்து அதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது அப்படின்னா உஷாராக இருந்துக்கோங்க. மாதிரி சுக்கிரன் ராகு. சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகு அப்படின்னா மறைமுகமாக ஏமாத்துறது, யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சுக்கிறது. அதாவது இந்த வப்பாட்டி வச்சுக்கிறவங்க, யாருக்கும் தெரியாமல் வேற ஒரு நபருடன் தொடர்பு வச்சுருக்கவங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான கேட்டகரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ராகுன்னு பார்த்தீங்கன்னா விதவைகளை குறிக்கும். கணவன் இல்லாமல் வாழக்கூடிய பெண்கள், புருஷன் ஃபாரின் போயிருக்கான் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு ஆன்டிஸ். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது உங்களுக்கு வில்லங்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க காமம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அது மாதிரி சுக்கிரன் சந்திரன் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க, சுக்கிரன்னா நம்ம காமம்னு சொல்லிட்டோம். சந்திரன் அப்படின்னா மனம், அவங்களுடைய மனதில் ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது காம எண்ணங்கள் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிகப்படியான காம எண்ணங்கள் ஏற்படும் போது உங்களுடைய கற்பை இழக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஜோதிடம் பற்றின கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புரியும். பொதுவாக அந்த சுக்கிரன் வந்து 1, 4, 7, 10 இந்த இடத்துல இருந்து உங்களுடைய 11வது வீட்டு அதிபதியும் 7வது வீட்டு அதிபதியும் சம்பந்தம் பெற்றாங்க, அதாவது சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்தது அப்படின்னா அதிகப்படியான பெண்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி வந்து 1, 4, 5, 7, 9, 10 இந்த வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டின் அதிபதி அதை பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான நபர்களுடன் சகவாசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டு அதிபதி 7வது வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி 1, 4, 7, 10 இருந்தாங்க அப்படின்னா பல பெண்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னாதிபதியும் 7வது வீட்டின் அதிபதியும் 6வது இடத்துல இருந்து 6வது வீட்டுக்குரிய கிரகம் அதை பார்த்தாங்க, அந்த லக்னாதிபதியும் 7வது வீட்டு அதிபதியும் பார்த்துச்சு அப்படின்னா கணவனோட சம்மதத்தோட இன்னொரு ஆண் கூட சேர்றதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 4ல் இருந்து சனி 7ல் இருக்கிறவங்க கோயிலில் வச்சு தப்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படலாம். அது மாதிரி சனியும் சூரியனும் சேர்ந்துருந்தது அப்படின்னா, அதுவும் 7ல் சேர்ந்துருந்தது அப்படின்னா அவங்களோட அந்த கேரக்டர், செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஓவராக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு முரட்டுத்தனமாக, ஒரு காஞ்ச மாடு ஏதோ சொல்லுவாங்களே, கம்மம்புல் பார்த்த கதையாக, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
சுக்கிரன் 7வது வீட்டில் இருந்தது, சுக்கிரன் மட்டும் தனியாக உங்கள் லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் இருந்ததுன்னா அதிகப்படியான காம எண்ணங்களில் உங்களுடைய கற்பை இழக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அது மாதிரி புதன் 7வது வீட்டில் இருந்தது அப்படின்னா அடுத்தவனோட ஒய்ஃப் மேலே ஆசை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி ராகு கேது 7வது வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு அசுப கிரகம் வந்து சனியோ இல்லைனா செவ்வாயோ அந்த கிரகத்தை பார்த்துச்சு அப்படின்னா விதவைகளோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் வீட்டின் அதிபதியும் 5ஆம் வீட்டின் அதிபதியும் சேர்ந்திருந்து 6ஆம் வீட்டின் அதிபதி அந்த கிரகங்களை பார்த்தால் பிற ஆணின் மூலம் மனைவி கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் வீட்டுக்குடையவன் 2ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்குடையவன் ஆட்சி பலம் பெற்றால் மதன யோகம்னு சொல்லுவாங்க. பல பெண்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாதிரி சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருந்தது, அதாவது விருச்சிக ராசிக்காரங்க 2வது வீட்டில் செவ்வாய் இருந்து 7க்குடையவன் வந்து 6, 8, 12 இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா கள்ளத்தனமாக பல பெண்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஒரு மூல நூல்களிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு மிக பொது பலன்கள் மட்டும்தான். இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துக்காமல் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான். இந்த பதிவுகள் வந்து தொடரும். சொல்வதெல்லாம் உண்மையும் ஜோதிடத்துக்கும் அந்த ப்ரோக்ராம் வர்றவங்களுக்கான கிரக அமைப்புகள் என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் தொடர்ந்து வெளியே வரும். நன்றி.